ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்பவே சாஃப்டான ரொம்பவே டேஸ்டான பட்டர் கேக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 1/2 kg மெஷர்மெண்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 100 கிராம் அன்சால்ட்டட் பட்ரு வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ பட்ரு வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட்ரு ஓரளவு பீட் ஆனதுக்கப்புறம் 200 கிராம் சர்க்கரையை வந்து நான் மொத்தமாக ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக ஆட் பண்ணி நல்லா சர்க்கரையும் பட்டரும் ஒன்று சேர மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் பீட் ஆக. ஏன்னா நம்ம சர்க்கரை முழுசாக போட்டிருக்கோம்ல. இப்போ ஓரளவு பீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 முட்டையை வந்து ஒன்று ஒன்றா ஊற்றி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா முட்டை சர்க்கரை எல்லாமே பட்டர் எல்லாம் கரைஞ்சி வந்துடும். இப்போ 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு எடுத்திருக்கேன். இதை ஒரு விஸ்கை வச்சு நல்லா ஒன்று சேர மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக சளிச்சு போடுங்க, ஏதாவது தூசி ஏதாவது இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு 50 கிராம் பால் கூட 50 கிராம் தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் கொடுத்துடாதீங்க. நம்ம பேக்கிங் பவுடரும் போட்டிருக்கேன். அப்புறம் முட்டையும் ஃபோம் ஆகி வந்தது நமக்கு அந்தளவு உப்பி வராது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணுறேன் பார்த்தீங்களா. இந்த டைம் வீடியோ வந்து எப்படியோ மொபைல் திரும்பி இருந்திருக்கு, அதனால் நான் கவனிக்கவே இல்லை. 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 2 சொட்டு 3 சொட்டு மட்டும் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மில்க் எசன்ஸு இல்லை பனானா எசன்ஸ் வேணால் எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் டின்னில் வந்து இப்போ பட்டர் பேப்பர் போட்டு அதில் மாற்றி வச்சுட்டேன். மாவு இந்தளவு திக்காக தான் இருக்கும். இப்போ ஓரளவு இதை நல்லா சமப்படுத்திட்டு நம்ம லைட்டாக ஆட்டி விட்டோம் அப்படின்னா ஓரளவு அந்த பபிள்ஸ்லாம் இல்லாமல் நமக்கு கரெக்டாக வந்துடும். நான் 180 டிகிரியில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு டாப்பம் பாட்டம் ஆன் பண்ணி ஒரு கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆச்சு. எனக்கு கரெக்டாக கேக் வந்து ரெடியாகி வர பாருங்கள். இப்போ இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது. இப்போவே நல்லா உப்பி வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவு நமக்கு கேக்கு உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கும்போது எங்கேயுமே நமக்கு ஒட்டலை. அவ்வளோதான், நம்மளோட வெண்ணிலா பட்டர் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வெள்ளை வெள்ளையாக தெரிகிறது என்னன்னு கரெக்டாக கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், அது என்னன்னு நீங்கள் கரெக்டாக எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால். பாருங்கள் எந்தளவு ஸ்பாஞ்சாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.